மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எங்க இந்த மாங்கொட்டை மண்டே நம்மள வர சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கியான். வர வர உனக்கு பயமே இல்லை நம்ம மேல. நம்மளே காக்க வைக்கிறேன் பாத்தியா. வரட்டும் இன்னைக்கு. காயத்ரி, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அவன்கிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிக்கணும். சண்டை கிண்டை போட்டு கோவத்தை காமிச்சோம், அப்புறம் அவன் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவியான், சொத்தெல்லாம் கிடைக்காம போயிடும். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட நல்ல விதமா பக்குவமா பார்த்து பேசணும்டி. அப்பதான் நம்ம பண்ணேரம்மாவாக முடியும். சந்தைக்கு வந்த கிளி சாடு சொல்லி பேசுவதே முத்தமா முத்தமா பத்த வர வைக்கமா. என்ன நரி ஊழையிடுற சவுண்டு கேட்குது. அப்போ நம்ம மாங்கொட்டை மண்டே வந்துட்டியான். சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறணும், கோவப்படக்கூடாது. வந்துட்டீங்களா பிரேம்குமார்? என்ன இவ்வளோ லேட்டு? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் லேட்டாக வந்தீங்க? ஒன்னும் இல்ல காய்ச்சலும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல ஆத்தா சாப்பிட்டு போச்சேன்னாங்க. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் ஒத்த பிள்ளை இல்ல, என் மேல அவங்களுக்கு அம்புட்டு பாசம். இனி சாப்பிடாம எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இப்பதான் நல்ல கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் ஊட்டு வச்சிருந்தாங்க. ஃபுல் கட்டிட்டு அப்படியே வர நடக்கவே முடியல. அப்படியே மெல்லமா நடந்து வந்தேன். நீ சாப்பிட்டியா? இவன் சரியான சாப்பாட்டுறாம போல இருக்கு. இவனுக்கு சொத்தை போட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இந்த சொத்தை பூரா நம்ம தான் ராஜ்யம் பண்ணணும். பண்ணேராமாவா மாறணும். காயு, என்ன காயு யோசிக்கிற? நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், நீ ஒன்னும் பதிலே சொல்லல. ஒன்றும் இல்லைங்க பிரேம்குமார், நான் உங்களை பார்க்க வரணுன்ற ஆசையில் சாப்பிடக்கூட இல்லை. அதான் அவசரமாக ஓடி வந்துட்டேன். போய் தான் சாப்பிட்ணும். பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கருவாடு குழம்பு வச்சு தரேன் நான். அப்படியா காயு? உனக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியுமா? நீ சோறலா ஆக்குவியா? உன்னைய பார்த்தா சுடுதண்ணி கூட காய வைக்க தெரியாம மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் கருவாடு குழம்புலாம் சூப்பராக வைப்பேன். எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அது கிடக்கட்டும். உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் உங்கள் பேரில் இருக்கா இல்லை உங்கள் அம்மா பேரில் இருக்கா? அதுவா? அது எல்லாம் எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மா பேர்ல தான் எல்லாமே நிமிச்சிருக்காரு. எங்க அம்மா பேர்ல இருந்து எங்க போக போகுது? எல்லாம் எனக்கு தானே. ஆஹா, நம்ம 2 தடவை நடிக்கணுமா? இவங்கிட்ட ஒருக்கா நடிக்கணும், இவங்க ஆத்தாட்ட வேற நடிக்கணுமா? அவ பேர்லேருந்து இவன் பேருக்கு மாற்றி, இவன் பேர்லேருந்து நம்ம பேருக்கு மாற்றணும் சொத்தெல்லாம். வேற வழி. இவ்வளோ சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்றினோம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். காயு, என்னாச்சு உனக்கு? ஆனா உன தலையை குஞ்சு எதையோ காணா போட்டு தேடுற மாதிரியே தேடிச்சிருக்க. அது ஒன்றும் இல்லைங்க பிரேம்குமார், உங்களை பார்த்து கொஞ்சம் வெக்கம், வேற ஒன்றும் இல்லை. காயு, நீ டோட்டலா மாறிட்ட காயு. குணா கோகுல இருக்கும்போது என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவ, என்ன பர்சுவாயின்னு சொல்லுவ. இப்ப இவனை ரொம்ப பாசமா பேசுற. பிரேம்குமார் பிரேம்குமார்னு ஹாசியா பேர சொல்லி கூப்பிடுற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காயு. ஐ லவ் யூ காயு. பர்சுவாயன் ஆசையை பாரு, ஆசையை. இவங்கிட்ட ஆசையாக பேசுகிறாங்க, அப்படி ஒரு நினப்பு வர இருக்கா? எல்லாம் உங்ககிட்ட சொத்து இருக்காந்தே உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறேன். மூஞ்சியை பாரு, மூஞ்சியை. இவன் மூஞ்சியை பார்த்து வெக்கம் வரேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை உண்மை நம்பி சிரிக்கிறேன் பாரு. ஆஹா ஆஹான்னுக்கிட்டு மெண்டல். சரிங்க பிரேம்குமார், உங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்களா நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி? என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன்ல, ஒன்றும் பேசாமல் நீங்கள் பாட்டில் அமைதியாக மக்குருண்ட மாதிரி இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி தான் நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க? காயு, நான் ஒன்னும் மக்கூருண்ட இல்ல. நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். நீலாம் மண்ணுருண்ட மாதிரி தெரியுற. நேத்து பூமி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தியே, அங்க வச்சு எங்க ஆத்தாவும் எங்க பெரியத்தாவும் உங்க அத்தை கிட்ட பேசுற அத்தை இருந்தாங்க. அப்புறம் வந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது, உங்க வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அநேகமா இன்னைக்கு இல்லாரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டா. அப்ப வந்து பேசினாங்கன்னா உங்க அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா நீ தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் காயு. அதெல்லாம் எங்கள் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். கட்டுனா உன்னை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். எங்கள் மாமா எங்கள் அக்கா எல்லாரும் மட்டுமே சொல்லிட்டேன். அவங்க வந்து பேசட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரமாகவே அவங்க அனுப்பி வை. இன்னைக்கு கூட அனுப்பி வை முடிஞ்சா. சரியா? சரி, நான் கிளம்புறேன். அத்தை தேடுவாங்க. காயு, மிஸ் யூ காயு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலயே இருக்கு. என்னை விட்டு போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு காயு. எனக்கு உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஏதாவது கள்ள தூக்கி உன் மூஞ்சில் அடிச்சிட போகிறேன். பேசாமல் போயிடுடா. ஆளும் மூஞ்சி முகர் கட்டிப்பார். பர்சுவாயன். ஐ மிஸ் யூ பிரேம்குமார். எனக்கும் உங்களை பார்க்காம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தண்ணி இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கல்யாணத்து வரைக்கும் தானே எல்லாமேவும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுற வழியை பாருங்கள். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன வேலை எங்க இருந்தாய் நீதான், கனவினிலே காக்க வைத்தாய் நீதாய். கவலைப்படாதடா பர்சுவாயா. இப்போ மட்டும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணாலும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தெரியும் இந்த காயு யாருன்னு. அப்புறம் என்ன மாப்பிள்ள, எப்படி போய்க்கிருக்கு? பிசினஸ் நல்லா போய்க்கிருக்கா? அதெல்லாம் நல்லா போகுது மச்சான். எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா போய்க்கிருக்கு. உங்க தங்கச்சி பேர்ல தான் எல்லாமே வச்சிருக்கேன்.
அவ ராசியில எல்லாம் நல்லா போய்க்கிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. என் தங்கச்சி 2 பேருமே நல்ல ராசியான பிள்ளைய, ரெட்டை பிள்ளைய இல்ல. அந்த பிள்ளைய 2 பேருமே நல்ல ராசியான பிள்ளைய. அந்த பிள்ளைய ஊர்ல ஆரம்பிச்சோம்னா எல்லாமே நல்லாத்தான் இருக்கும்யா. எங்க அண்ணனும் எங்க வீட்டுக்காரர் இப்படி ஒண்ணா உட்காந்து பேசிக்கிறத பார்க்க எப்படி சந்தோஷமா இருக்கு. எப்படா இப்படி பேசுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். கடவுளே இப்பதான் கண்ணை திறந்திருக்காரு. ஏமா தங்கம்மா, எங்கம்மா சின்ன பொண்ணை காணா, அதை காணா, பரம என்ன செய்யுது? அதுக்கு 2 உள்ள உட்காந்து பேசிக்கிறேன் பெட்ரூம்குள்ள, பரம சின்ன பொண்ணா. அப்படியா? பேசட்டும். பாவம், அந்த பிள்ளை ஒத்தையிலேயே இருக்குல்ல, பரம மாசமா இருக்கிறதுனால எங்கிட்டும் போக முடியல. சின்ன பொண்ணு வந்தது ஒரு வேலை நல்லதுதான். அந்த பிள்ளை வாட்டு கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் கலகலான்னு இருக்குங்களா ரெண்டும். என்னவா பாக்கியா, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பிடலாமா? மாப்பிள்ளை வேற பாவம் சாப்பிடாம உட்காந்துருக்காரு நேரமா. ஆகிக்கிட்டே இருக்கு, செய்ய வேணாமா எத்தனை பேத்துக்கு? இப்பதான் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு உங்க மருமகளுக்கு ஜூஸ் ஓட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்பதான் வேலையை செஞ்சுக்கிறீங்க. எனக்கு வயசாகுதுல்ல, நான் மிஷினா கடகடன்னு உருள்றதுக்கு செஞ்சுக்கே இருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். நீ மெதுவா பாருமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பசியா எடுத்துருச்சு என்ன மச்சியான்? அப்பா தானே சாப்பிட்டு உட்காந்துருக்கான். மெதுவா வேலை செய்யுது தங்கச்சி, எனக்கு அவசரப்படுத்துறீங்க. மதினி, நான் இன்னும் வந்து வேலை செய்யணுமா மதினி? நீங்களா வேலை செஞ்சு கிடைக்கீங்க. எனக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்கட்டுமா? வேணாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல. முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்குற பூரா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த சாப்பாடு மட்டும் வச்சு விட்டுருக்கேன். விசில் வந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதுதான். ஏமா தங்கம்மா, அங்கம்மா வீட்டு சொல்லி அந்த பிள்ளை அதுங்க வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமா, எல்லாரும் இந்த ஆள் பக்கத்துல உட்காந்துருங்க. அக்கா தங்கச்சி ஊரா உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கே திரிங்க. நல்லா ஆக்கி போறதுக்கு வேலைக்காரி நான் இருக்கேன். இவ அக்கா தங்கச்சிக்கு ஆக்கி போடணும். அப்படி இவளுக்கு பார்த்தா பிள்ளைகளுக்கு ஆக்கி போடணும். இப்ப பார்த்தா அதுக்கு வாக்கப்பட்டு வந்து ஒருத்தி உட்காந்துருக்கா. மாசமா இருக்கின்ற பேர்ல ராணி எனக்கு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டுறதாரு எங்க தண்ணியை பத்தி விட்டுருக்கா. உட்காந்துக்கு இந்த ஆள் கணக்கு சவுடால் பேசியா. அது ஒண்ணும் இல்லனே, புஷ்பாவு மாசமா இருக்குல்ல, அந்த பிள்ளைய பக்கத்துல இருந்து பாக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. நான் இருக்கத்தையும் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு ஜூஸ் ஓட்டு கொடுக்கணும் செய்யணும். அவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. அத்தை பாவம் அவங்க வயசானவங்க என்ன செய்வாங்க. இந்த பிள்ளை சாரசும் சரியா கவனிக்காது போல. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வச்சுருக்கு வெண்ணிலாவும். அதனால நான் போனா கேட்கா அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு ஜூஸ் ஓட்டு கொடுக்கணும், மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானே. எல்லாம் உங்களை கணக்கா இருப்பாங்க. எல்லாம் அவங்க குடும்பம் குட்டின்னு தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரியா ஆத்தா அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கூடயே இருக்கணும் நினைப்பாங்க. அவங்க புருஷன் பிள்ளை மகன் மருமகளை பார்க்க ஓடத்தையும் செய்வாங்க. எல்லாரும் உங்களை கணக்கா இருக்க முடியுமா? பாக்கியா, தேவையில்லாம வார்த்தையை விடாத. நீ போ, வேலையை பாருப்போ. ஆமா, ஒன்னும் சொல்லக்கூடாது. இதனால சொன்னோம்னா இப்ப வேலையை பேரு அப்படின்னு இருந்தால் நம்ம என்னத்தையும் பேசக்கூடாது. ஏமா அப்படி ராத்திரி எந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்தீங்க நீங்க? நான் வந்து பார்த்தேன் நீங்க தூங்கிட்டீங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானா அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கலாம் மச்சான், அந்த ரூம்ல தான் தூங்கிட்டான். அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அட என்ன மாப்பிள்ள, நீங்க அங்க ஏசி இல்லையே பாவம், நீங்க என்ன தூங்குவீங்க? நீங்க ஏசிலே இருந்தாலு ஏசி இல்லாம எப்படி தூங்கிருப்பீங்க? இன்னைக்கெல்லாம் ஏன் ரூம்ல தூங்குங்க, அங்கெல்லாம் போய் படுக்காதீங்க. அடாடா, மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல அப்படியே இந்த ஆள் ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்துப்பேன். ஏசி இல்லாம இருக்க மாட்டானாக்கும். இருக்கட்டுமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. ஃபேன் ஓடி நல்லா குளு குளுன்னு நல்லா தானே இருந்துச்சு. மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நீங்க என் ரூம்ல தூங்கிக்கோங்க, நான் போய் அந்த ரூம்ல படுத்துக்கிறேன். ஏங்க அதே அந்த பிள்ளை சொல்லுதுல, ஃபேன் ஓடிக்கிட்டு நல்லா குளு குளு குளுன்னு இருக்குண்டு. அப்புறம் இடத்துக்கு சும்மா அவங்கள போட்டு வற்புறுத்தி கிடக்கீங்க. இப்ப என்ன அவங்க என்ன ஜாதி காலத்துல வந்து ஏசிலேயே வளர்ந்தவங்களா? அந்த அண்ணனுக்கு இப்பதானே அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் வந்திருக்கு. தங்கம்மாவை கட்டிக்கிட்டு போயில ஒண்ணும் இல்லாம தானே போனாங்க. அப்புறம் ஏசிலேயே படுத்து கிடந்தாங்க. பாக்கியா, என்ன சொன்னேன்? வாயை முடிக்கிட்டு போய் அடுப்புக்குள்ள வேலையை பாருன்னு சொன்னேன். தேவையில்லாம எடுத்தனாலும் பேசி தெரியாது. யாரு மனுஷனாலும் கஷ்டப்படுத்துற வேலையா போச்சு. விடுங்க மச்சான் விடுங்க, அதுல என்ன இருக்கு? தங்கச்சி இருக்கிற உண்மையத்தானே சொல்லுது. அதுல என்ன இருக்கு? உண்மையிலேயே நான் தங்கம்மா கட்டிக்கு போயில வசதி வாய்ப்போடய இருந்தேன், ஒண்ணுமில்லாமத்தே இருந்தேன். எனத்தையோ அவளை கட்டிட்டு போன ராசி ஒரு பிசினஸ் பண்ண நல்ல ஒரு ஏர்முகமா நல்ல நேரத்துல ஒரு வசதி வாய்ப்பு வந்துருச்சு. அதான் அந்த பிள்ளை சொல்லுது. நம்ம என்ன பிறவிலேயே ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்தோம். அதுல என்ன இருக்கு சொன்னதுல? நான் அதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல மச்சான். அப்படி சொல்லுங்கண்ணே, அவர் புத்திக்கு உரைக்கிற மாதிரி. நாம எதை சொன்னாலும் அவருக்கு கசக்கத்தையும் செய்யும். நானே இல்ல அதை சொல்லிவிட்டு இருக்கிறதானே சொன்னேன். இந்த அந்த அண்ணனே ஆமான்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இவர் ஒத்துக்கிற மாட்டாரு. என்ன விடுனே, இப்ப என்ன யாருமே சொல்றது? ரோட்ல வரவங்க சொல்றாங்க, நம்ம மாதிரி தானே சொல்லுது. அது இருக்கிற உண்மையை தானே சொல்லுது. அதுக்கு இன்டென்ஷன் ஆகி கிடக்க விடுனே. என்னம்மா உள்ளதை சொன்னா உள்ளமெல்லாம் நோகுது உங்க அண்ணனுக்கு. நான் என்ன செய்ய? நான் வாயே தரக்கூடாது இந்த வீட்டுல. நான் பாட்டுக்கு மிஷின் மாதிரி வேலை செய்யணும். துணி துவைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், வீடு துடைக்கணும், சோறைக்கு வைக்கணும், இவருக்கு தட்டுக்களை ஊத்தணும், எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனா ஒரு நல்ல தொட்டு எதுவும் செய்யக்கூடாது இந்த வீட்டுல. நான் வாயே தரக்கூடாது. என்னடி நீ இவ்வளவு சொல்ற? என்ன நீ வேலை செஞ்சுக்கிருக்க? எத்தனை நாள் வேலை செஞ்சு கிழிச்சியாக்கும்? அந்த பிள்ளை பாரம்பரியம் பாவ வீட்டு வேலையை பூரா கல்யாணம் முடிச்சு வந்து நிக்கிறது, அப்படி வேலையும் பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதோ இப்ப மாசமா இருக்குன்றதுனால அந்த பிள்ளை வேலை செய்யாம இருக்கு. இப்பதான் நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க. என்னமோ நீதான் மாங்கு வேலை செய்யற மாதிரி பேசி தர்ற. அப்படி வெட்டி முடிச்சிடுறியாக்கும். என்னத்த நீ செய்யற? வாஷிங் மிஷினை போட துணி துவைக்குது, நீ அந்த எடுத்து காய போட போற. பாத்திரங்களுக்கு பொம்பளை வர்றா, கழுவி வச்சுட்டு போறா. நீ என்ன வேலை செய்யற? அப்படி கிழிக்கிறியாக்கும். அப்படி 3 நேரம் சுட ஆகி போட்டாக்கு 3 நாளா பரம்பு வரதுக்கு முன்னாடி காலைல வச்ச குழம்பு நைட்டு வரைக்கும் ஓட்டுவா. இதுல பெருசா என்ன வகையா சோறாக்கி போட்ட மாதிரி பீத்துவா. அப்படியே பேசுவீங்க இங்க என்ன பேச மாட்டீங்க? அதன் சப்போர்ட்டுக்கு அக்காதங்க சூற ஒண்ணு ஓடிட்டாங்கல்ல, அந்த தையத்துல நீ பேசுறீங்க, எல்லாம் செய்வீங்க. பாக்குறேன் இது எது வரைக்குமே போகுதுன்னு.
என்ன விடுனே, வாவ ஏதோ கோவத்துல பேசுது, நீ வேற எதுக்குனே பேசிக்கிட்டு தேவையில்லாம உங்க சண்டையை போடுறீங்க. அவ பாருமா எப்படி பேசுறானே, எம்புட்டு வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்படி மூஞ்சி தூக்கி பேசுறாளே. இது அவ அக்கா தான் வந்திருந்தா இப்படி பேசுவாள் அவ? அது என்ன, ஒரு கையில ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வச்சுக்கிட்டு பேசுறது? இவ திருந்தவே மாட்டாமா இன்னைக்குமே. சரி விடுனே, இப்படி நாள் ஆகி போச்சு. அது பேச்சு அப்படித்தான், நம்ம பார்த்து வளர்ந்தவங்க தான், நமக்கு தெரியாதா? அவரெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, அவருக்கு தெரியும் எல்லாம் நம்ம குடும்ப விவகாரம் போல அவருக்கு தெரியும். நீ ஒன்னும் சங்கடப்படாத விடுனே. இப்படி இல்லம்மா, ஒரு பொம்பளைக்கு கொஞ்சம் நாள் நல்ல இருக்க வேணாமா? இப்படியா ரொம்பவும் கட்டணம் பிடிச்சு போய் திரியுறா? கொஞ்ச நாள் நாத்துனா பிள்ளைன்னு பாசம் வேணாமா? அவங்க யாரு, நம்ம புருஷங்களை பிறந்த தானே அப்படின்னு சொல்லி நினைக்காம வேற்றுமையாவே நினைக்கிறாளே. என்ன பொம்பளை, நீங்க என்னத்த செய்யாம இருக்கீங்க? பூரா கொண்டு வந்து நீரே முட்டினால போக்குவரத்து இல்ல. அந்த பிள்ளை அங்கம்மா வருஷமெல்லாம் வந்து என்ன ஒரு நல்ல நாள் ஒரு நாளும் அந்த கார்த்திகை துணிமணி எடுத்து கொடுத்துட்டு போகுது, அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு போகுது, எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளைனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் சும்மா நொட்ட சொல்லிக்கே தான் இருக்கா. உடனே மட்டும் இல்ல, அந்த பிள்ளை அங்கமாவா அப்படித்தான் மனசு கஷ்டப்படுத்திக்கே தான் இருக்கா. எப்பயுமே ஒரு நேரம் கூட அனுசரிச்சு நாத்தனா நங்கன்னு சொல்லி ஒரு அன்பா பாசமா பேசி நானும் பார்க்கல இப்படி வருஷத்துல. என்ன பொம்பளையோ. சரி மச்சான், வாங்க நம்ம அப்படியே கடை வீதி பக்கம் போயிட்டு வருவோம், டீ சாப்பிட்டு வருவோம். நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு வருவோம். வாங்க, நீங்க இதுக்கான டென்ஷன் ஆகிறீங்க. வாங்க, இதெல்லாம் குடும்பம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வரத்தையும் செய்ய, பல பிரச்சனைங்க அதெல்லாம் இருக்கத்தையும் செய்ய. இப்ப எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இல்ல, இருந்திருந்தாலே தெரியும் உங்க தங்கச்சி எப்படி என்ன செய்யறான்னு சொல்லி. அதனால நம்ம யாரும் எப்படிலாம் நினைக்க கூடாது மச்சியா. வாங்க போவோம். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என்னென்னதே வெட்டுதோ தெரியல, நம்மளால வெட்ட முடியல. இந்த பாரம்பு வெட்டி போடுறா, இந்த புஷ்பா வெட்டி போடுது. நமக்கு இந்த கத்தியை வச்சு வெட்டவே வர மாட்டேங்குது. அருவாமனைதான் எல்லாம் நமக்கு கட் பண்ண வருது. சரி, நீங்க அடுத்த பிளான் பாக்குறேன். எந்த இதுல ஓட்டு வாக்குறேன்னு தெரியல. இன்னொரு கத்தி இருக்கும், சின்ன கத்தி. அதை எடுத்து வர சொன்னா இந்த கத்தி எடுத்து வந்திருக்கு. ஏமா புஷ்பா அந்த சின்ன கத்தி எடுத்துக்குவாமா. ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பாத்தே வருது. என்ன சமந்தி, எதுக்கு உங்களுக்கு சிரிப்பா வருது? நீங்க பாட்டுக்கு படுத்து கிடந்தீங்க, திடீர்னு கக்கி என்ன காமெடி சொல்லுங்க, நாங்களும் சிரிப்போம்ல. என்னங்க எதுக்கு சிரிச்சுக்கிறீங்க திடீர்னு நீங்களாவும்? என்னாச்சு? இல்ல, பூசணிக்காய் 2 தெரியுது என் கண்ணுக்கு. மஞ்சள் பூசணி 1, புழு கரு பூசணி 1. அதே பூசணிக்காய் யாருக்கு வேண்டு சிரிப்பா வருது. ஓஹோ, இங்க பாத்தியா சம்மந்தி காமெடி பண்றாங்க. உன்னை தாண்டி பூசணிக்கான்றாங்க. குசும்ப பாத்தியா உன் மாமியாளுக்கு? நேத்து ராணி வீட்டுல வச்சு சாப்பிட்டு வந்த சிக்கன் பிரியாணி இப்படி வேலை செய்து போல. ஏன் சம்மந்தி அப்படித்தானே? என்கிட்ட என் மாமியா என்னைய வச்சு நானும் சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா சிரித்தேன். மூஞ்சியை கட்டாம இருந்தா போதும், சிரிச்சுக்கே இருந்தா நான் யாரையும் கோவிக்கவே மாட்டேன். என்கிட்ட மூஞ்சியை கட்டினாதே மனசு கஷ்டமா இருக்கும். என்கிட்ட சிரிச்சு திரியும் பாவம். அங்கம்மா கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, மாமியாரே என்ன மூஞ்சியை மட்டும் காட்டாதீங்கன்றா. என்ன அங்கம்மா? ஆமா, சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்ம ஆடு ஜாலியா இருக்கலாம். ஒருத்தருக்கு மூஞ்சி காமிச்சுக்கிறதா வீட்டுல செல்லையா இருக்கும் ஒரு மாதிரியா. என்னையெல்லாம் கிண்டல் பண்ண நான் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நம்ம உடம்பு இப்படி பேத்து கிடக்கு, சொன்னா சொல்லிட்டு போறாங்க. என்ன இருக்கு, நம்மளை வச்சு நான் சந்தோஷமா இருக்காங்கல்ல. என்னங்க அதான் நல்ல ஜமாளி பையன் மருமக, பேச பழகிட்டா நல்லா. பத்தாதுக்கு இப்போ அக்காவோட சேர்ந்துட்டாள்ல, அவ ஒரு பேச்சாளி. 2 பேரும் சேர்ந்தாளுங்க, யாரையும் பேசியே கொண்டு மாட்டாளுங்க. ஏண்டி என்ன உங்க அக்கா நேற்று வந்தாலே மதினி நல்லா பேசினாளா? ஏன் எனக்கு என்ன கொண்டா வயாவா இருக்கு பேச பழகிறதுக்கு? முதல்ல பேச முடியாம இருந்தாக்கா புதுசா பேசி பழகிட்டேன். நீங்க வேற 2 நாள் பேசியிருப்பீங்க. ஏண்டிங்கம்மா, இது என்ன பூசணிக்கா விலைக்கு வாங்கிட்டு வந்தியாக்கா? நல்ல பூசணிக்காயா இருக்கியா, வசமான காயா இருக்கியா? இது அல்வா செஞ்சு விடுறீ, சூப்பரா இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இல்ல வாட்டி, நாம தோட்டத்துல காய்ச்சது அது புடிங்கிட்டு வந்தாரு உங்க மார்மகே. அதைத்தான் சரி அறுத்து நல்லா பொரியல் பண்ணலாமான்னு வாக்குறேன். நல்லா இருக்கும் மஞ்சள் பூசணி பொரியல் பண்ணோம்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா அப்படி இருக்கும். பூசணி இந்த பூசணியில அல்வா அந்த நல்லா இருக்காது வாட்டி, வெள்ளை பூசணியில தான் அல்வா நல்லா இருக்கும். செய்வாங்க இதுலயும், ஆனா இதை விட அந்த பூசணியில தான் அல்வா நல்லா இருக்கும். வெள்ளை பூசணி காய்ச்சிருக்கு, புடிங்கிட்டு வருவாரு, இன்னொரு 4 நாள் ஆகும். புடிங்கிட்டு வரட்டு அது செஞ்சு தர அல்வா உங்களுக்கு. அப்படியா? சரி நேத்து ராணி வீட்டுல பிறந்தநாள் வீட்டுல அல்வா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அல்வா நல்லாவே இல்ல. அது சாப்பிட்டு வறுத்து போச்சு. நல்ல அல்வா சாப்பிடும் போலயே இருக்கு. அப்புறம் என்ன, அந்த பூசணிக்காய் கொண்டு போய் ஒரு அல்வாவை போட்டு நம்ம வீட்டுல நல்லா சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சுல, எல்லாத்தையும் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா இருக்கு எப்பயுமே. அல்வா தான் என்னமோ அது சும்மா பிரியா கொடுக்குறதாம்ல, நீ அப்படித்தானே செஞ்சு தருவாங்க. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு, அந்த சால்னாவும் நல்லா இருந்துச்சு. ராணிக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது சாமி. பிரியாணிக்கு அப்படி காசு செலவு வச்சுக்கிட்டோமே, ஏகப்பட்ட பிரியாணி வந்து இறங்கி இருந்துச்சு. மிச்சம் நிறைய கடந்துச்சு போல இருக்கு. என்ன செஞ்சாலும் தெரியல. மட்டும் ஆள் வச்சு கொடுக்காம அவ வச்சு ஒரு வாரத்துக்கு சூடு திங்க மாட்டா ராணி. ஐயோ காசே கையை விட்டு போகுது, நேற்று கவலையா இருந்திருப்பா. அப்படிலாம் அவன் செய்ய மாட்டா. மகளுக்கு பிறந்த நாளுக்கு 4 பேர் வருவ சாப்பிட்டு போனேன்னு நினைப்பா. என்னப்பா அவன் அவ்வளவு என்ன செய்வா, கஷ்டப்படுறாள். ஒரு காசு 2 காசு சேர்த்து வச்சா இன்னைக்காக நாளைக்காக நினைப்பா. அவன் மாதிரி தப்பு இல்ல. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அந்த பூசணிக்காய் இந்த கத்தியில அறுக்கவே முடியலனால அதே அந்த சின்ன கத்தியில அருவா எடுத்துக்கிற சொல்லி சொன்னேன். எடுத்து வரலையா நீ? சரியா கேட்கல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கூப்பிட்டீங்க. நான் கூட ஜூஸ் போட்டு வச்சிருக்கீங்களோ என்னமான்னு சொல்லி வந்தேன். ஐயோ ஆமாம்மா, அந்த பூசணிக்காய் தூக்கி வச்சதுல அதை மறந்துட்டேன். ஜூஸ் போட்டு தரணுமா, நேரம் ஆகி போச்சு. சரி அந்த பழத்தை எடுத்துக்கு வரேன்டா, புளிஞ்சு கொடுக்குறேன், அப்படியே குடிச்சிருவ கையோட. சரிங்க, எங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கீங்க?
இல்லம்மா ஃப்ரிட்ஜ்ல இருக்க பழத்தை எடுக்காத. ஒரு 4 பழம் வெயில் எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அது சில்னஸ் போகணும்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து நீ குடிக்க கூடாது. அது வேற தைராய்டு கூட குறையாகி போயிடும். வெயில் வச்சிருக்கேன் பாரு, அந்த பழத்தை எடுத்து பாப்போ. குசும்பு பாத்தியா குட்டசிக்கு ஏன் அந்த ஜூஸை போட்டு குடிக்க மாட்டாளாங்க மேடம்? இவளுக்கு ஒரு ஆள் போட்டு தருவாங்களாக்க. 4 வாரத்தை புளிஞ்சாங்கன்னு மடக்குன்னு குடிப்பாளா? எனக்கு ஜூஸ் போட்டு தரீங்கன்னு பார்த்தேன் அப்படி நக்கலா பேசிட்டு போறான் மாதிரி. ரொம்ப இடம் கொடுக்குற மருமகளுக்கு சொல்லிவிட்டேன். ஏத்த விடுங்க, மாசமா இருக்கவில்ல பாவம், அதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது. நம்மளும் மாசமா இருந்து பிள்ளை பார்த்தவங்க தானே, ஒரு மாதிரியாத்தே இருக்கும் சோடையா, ஒன்னும் வேலை செய்ய முடியாது, வெட்டி செய்ய முடியாது. ஏன்டா உட்காடுவோம், எங்கனால படுப்பு வந்துட்டே இருக்கும் பாவம். யாராலும் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும், வாய்க்கு ருசியா. அது யாரா இருந்தாலும் இருக்கிறது தானே, அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. சும்மா இருக்க நேரம் அந்த பிள்ளை வந்து கேட்டுருக்கு. ஆமா, உன்னைய மாதிரி ஒரு கேன பொம்பளை மாமியாவை கிடைச்சா மருமகளுக்கு ஊரம் துள்ளி குதிக்க மாட்டாளுங்க. உன் மருமக வச்சு போயிட மாட்டா, நம்ம மாமியாவோட உண்டுமான்னு. கொஞ்சம் நாளும் நீயும் மாமியா மாதிரி நட. அவன் ஆதாவோட இப்படி கவனிக்க மாட்டா. நீ நம்ம ஓவர் தாங்கிருக்க. கத்தி இந்த கத்தி ரொம்ப மாதத்துக்கு ஓரமா வைப்போம். இந்த பார்த்து நாளும் முடியும், அப்புறம் பாத்துக்கிறோம். இதை தூக்கி வச்சுக்கிட்டு வேலை விட்டு போயிரும் போல. அங்கம்மா எனக்கு புரிஞ்சு வச்சு நீ என்ன சொல்றேன்னு. கத்தி ரொம்பமா இருக்குதா இல்ல கத்தி ரொம்பமா இருக்குதா? ரெண்டுத்தையும் பாட்டி, ரெண்டுத்தையும் அறுத்துக்கு என்ன செய்ய. இந்தாங்க என்னம்மா ஆரஞ்சு பழத்துக்கு வச்சோன்னே சாத்துக்குடி எடுத்துக்கொண்ட. சரி பரவாயில்ல, அப்புறமேல கூட அப்புறம் ஆரஞ்சு குடிச்சு இப்ப சாத்துக்குடி குடிப்ப கொண்டா. அடியே வகுத்து புள்ளக்காரி கால் கிட்ட வந்து உட்காராதடி. அதனோட சொன்னாலும் கேட்க மாட்டா. கால் கிட்ட வந்து உட்காருவா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பார்த்தா, நீ சும்மா இருக்கிறதுலாம் சாஸ்திரம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து தெரியாது. இப்ப சாமரம் அங்கிட்டு. ஆமா, ஒரு கட்டுக்கு மட்டும் அடங்கினாதானே. எனத்தினாலும் பெரிய ஆளுங்க சொல்றது கேட்கவே மாட்டா. எதை சொன்னாலும் எடுத்துருந்துதான் பேசுறா. இப்ப என்ன அழகா மாறிக்கா இருக்கும், பேசாம ஜோலியை பார்த்துக்கரு. நீ பேசுவேடியே, ஏன் பேச மாட்டேன்? உனக்கு நல்ல மாமியா வச்சிருக்கா, அதனால நீ வாய் பேசுவ. அங்க என் பேத்தி என்ன அவார்டு வச்சிருக்காளோ தெரியல. அவ மாமியால இப்படி உட்காந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவா வக்கனையா நேரத்துக்கு. ஏத்தியா என் சமந்தகார பொம்பளை அந்த கிளவி இருக்க போய் கொஞ்சம் பாத்துக்கிறது. இல்லாட்டினா அவன் மாமியால தவிச்சு வாய் தண்ணி கொடுக்க மாட்டான். ஆமா, என் மாமியார் பதிலாக நீ இருக்கீல, மாமியா மாதிரி சும்மா என்ன குழந்தைக்கே இருக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் இதனால வாய் வச்சுக்கே இருக்க. மூஞ்சி பாரு மூஞ்சிய. ஓகே ஓகே, கூல் டவுன். இங்க பாரு, நீ பிள்ளை சாச்சி பிள்ளை, இப்படிதான் டென்ஷன் ஆகக்கூடாது. அது ஏதோ வயசான பாட்டி, அது வாட்கணத்தையே பேசிக்கிருக்கு. அதே இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டியே இருக்கணும். நீ கண்டுக்கிறவே கூடாது. உனக்கு என்னடி உன் மாமியா உன்னை எப்படி பாத்துக்கிறா? நீ எனக்கு இது பேசுறா டென்ஷன் ஆகுற? அவங்க பாவம் வயசான ஆசிரியர் புலம்பிக்கிருப்பாங்க, அதான் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? இதே மாதிரி ஜாலியா இருடி. அதெல்லாம் பேரன் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கு, சும்மா நடிக்குது அந்த அப்படி சண்டை வர்ற மாதிரி. அது மாதிரி என் மருமகளுக்கு அப்பத்தா மேல பாசம். அங்க அன்பு அதிகமா இருக்கும், அங்கதான் அதிகமா சண்டை வரும், அதிகமா கோவம் வரும். எல்லாத்துக்கும் காட்ட முடியாதுல்ல. கரெக்ட். இப்போ அரமை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அவர் இருக்கார்ல, இந்த ரமேஷ் மாமா இருக்கார்ல, அவர் எப்படி கேரக்டரு? யாரு? புஷ்பா மதினி இவங்க அண்ணனா? நல்லவர் தான். வருவார், வீட்டுக்கு வருவார், பேசுவார். நான் அவர்கிட்ட அதிகமாக பேசினதில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னா எதுனா ஒன்றா வருவார், கொள்வார், பேசுவார். ஏன் திடீர்னு அவரை பற்றி கேட்குற? ஓ, சும்மா தான் கேட்டேன். என்னமோ அந்த நெட்டக்காலை உடனே ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார் போல இருக்குது. என்னடி சொல்கிற? எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதடி. என்கிட்ட வந்து நல்லா பேசுவார், வைப்பார், என்ன பரமே எப்படி இருக்கேன்னு கேட்பாரு. நானும் நம்ம சொந்தத்தில் மாமா தானே அவர், அதுதான் நல்லா பேசுவேன். ஆனால் சத்தியமா அவர் என்னை லவ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? சும்மா அடிச்சு விட்டுறியா? என்கிட்டே சும்மா கலாய்க்கிற பத்தியா? உண்மையை சொல்லு, அவர் லவ் பண்ணது உனக்கு தெரியாதா உண்மையிலேயும்? அவர் என்கிட்ட அவர் பேசுவாரடி கொஞ்ச நேரம். நான் கூட நினச்சேன் நல்லா பிரியமாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கன்ஃபார்மாக லவ்வான்னு எனக்கு தெரியாது. லைட்டாக தோணுச்சு, ஆனால் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. எனக்கு அவர் மேலே அந்த மாதிரி அபிப்பிராயம்லாம் இல்லை. இவர் மேலேயே இல்லை, கார்த்தி மாமா மேலேயே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டை பற்றி அவனுக்கு தெரியுமே, காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்ணால் நம்மளை கத்திரிக்காய் மாதிரி அறுத்து போட்டு குழம்பு வச்சுருவாங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. நான் யார் வீட்டில் பார்த்து சொல்கிறாங்களோ அவங்கள தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பெரியம்மா விஷயத்துலையும் நட்சத்திர விஷயத்துலையுமே நம்ம பார்த்துட்டோம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீறி நம்ம லவ் ஜவுன்லாம் பண்ணோம், நம்மளை அவ்வளோதான் ஜவா பிச்சு போட்டுருவாங்க. இது என்னடி வம்பா போச்சு? லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய குத்தமா? நம்மளாம் அப்படி இல்லை. எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டாங்க, நீ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ என்னவோ நீ பார்த்து ஓகே, நல்ல பையனா மட்டும் பார்த்து லவ் பண்ணு, நீ ஓகேன்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, அது ஒரு மெச்சூர்டான காதலாக இருக்கணும். அதாவது இப்போ பெரியம்மா வந்து பெரியப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போனாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பெரியப்பாவும் மெச்சூர்டாக இருந்தாங்க, பெரியம்மாவும் மெச்சூர்டாக இருந்தாங்க. அது வந்து ஓகே தான். என்ன அவங்க பண்ண தப்புனா, அதை வீட்டில் சொல்லி புரிய வச்சு பெரியவங்களோட சம்மதத்தோடு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஓடி போனதான் பெரிய தப்பு அவங்க பண்ணது. இப்போ உனக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது, பெரியம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல. நீ பார்த்து சொன்னேன்னா வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ண போகிறாங்க. இதில் நம்ம பேரண்ட்ஸை வந்து ஏமாத்துறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கோ சான்ஸ் கிடையாதுல்ல. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெரியவங்களை ஏமாத்திட்டு போன மாதிரி போயிட்டாங்க. அது தப்பு தானே?
என்னமோ நமக்கெல்லாம் இது ஒன்றும் தெரியல. சும்மா ஜஸ்ட் கேட்டேன். நீ தான் நினச்சிக்க போற, நான் அந்த நெட்டக்காலனை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்க போற. ஏய் என்னடி, அவருக்கு ஆசையா பேரெல்லாம் வச்சிருக்க போல நெட்டக்காலன்னு. அடிக்காலுக்கு போ. பரவாயில்ல, வெளியில தெரியாத ஒரு பையனை லவ் பண்றதுக்கு பதிலாக அவர் நம்ம சொந்தம் தானே, நம்ம அண்ணியோட அண்ணன் தானே, அதனால பிரச்சனை கிடையாது. ஈஸியாக சம்மதிச்சிருவாங்க, எல்லாருமே ஒத்துக்குவாங்க. என்ஜாய் பண்ணு. ஏய் நீ ஒருத்தி வாய் மூட்டு இருடி. எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இன்னும் வரவே இல்லை. ஜஸ்ட் சும்மா கேட்டேன். நீ பாட்டுக்கு உன் புருஷங்கிட்ட சொல்லி வச்சிடாத. இந்த கார்த்தி மாமா போய் எல்லாத்துக்கிட்டும் விதைச்சு விட்டுருவாரு, சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏற்கனவே எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கழுவி ஊத்துறாரு. அக்கா தங்கச்சி உட்காந்து கதை வச்சுக்கிறாளுங்களா? கதை அங்க என்னன்னா அண்ணன் அவங்க தங்கச்சி மச்சன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிடக்காங்க. இங்க அக்கா தங்கச்சி சேர்ந்து கொஞ்சம் கிடக்காளுங்க. உங்களுக்கு நான் வேலை செய்யணுமா? வேலை நான் ராணி மாதிரி இருந்தவ இந்த வீட்டுல. இந்த வார இருங்க. என்னங்கம்மா என்ன செஞ்சுக்கிருக்கீங்க ரெண்டு பேரும்? பார்த்து திரும்பமா காலை வச்சு இருக்கு. நீ வாட்டுக்கு பெரியவங்க சின்னவங்க இல்லாம. எத்த சாரிங்க தெரியாம பட்டுருச்சுங்க. உங்க மழையத்தை ஏத்திட்டேன். ஐயோ மன்னிச்சிருங்க. குந்தாணி பிள்ளை பத்து வச்சிருக்காரு, வேணுமே ஏத்திருப்பா போல. ரெண்டு பேருமே திமிரு பிடிச்ச விளாத்தே இருக்காளுங்க. நல்ல வேலை எனக்கு இன்னொரு ஆம்பளை பையன் இல்ல. இல்லாட்டினா இந்த நட்டத்தையும் கட்டி வச்சு உயிர் எடுத்திருப்பாங்க. சை, சின்ன பொண்ணு வேணும்னே அத்தை ஏத்துட்டு தெரியாத மாதிரி சாரி சொல்றா. சரியான வாத்தியாரி இவதே இந்த அத்தைக்கு. ஏமா பாருமே எப்படி குழந்தை பிறக்கிற வரைக்கும் இப்படி ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துக்கே இருக்கிற மாதிரி உத்தேசமா? முனிவர் ஜமம் பண்ண மாதிரி எந்திரிச்சு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யணுமா? இப்படியே உட்காந்துக்கிறதா எப்படி ரத்த ஓட்ட ஓடு? எப்படி பிள்ளைக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும்? எந்திரிச்ச மாதிரி உட்காந்தமா, ஒரு டைனிங் டேபிள் வந்து உட்காந்து ஒரு காயை கட் பண்ணி கொடுத்தமா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்தமா, நான் ஒரு வேலையை செய்யணுமா? இப்படியே உட்காந்து செலவு நாங்கள் செஞ்சு வச்சு செலவு உட்காந்து கேட்பியா நீ வாட்டுக்கு? இப்படி நான் ஊர் உலகத்துல நான் யாரையும் பார்க்கல. நான் எத்தனை வேலை செய்ய முடியும்? நானே ஹார்ட் பேஷண்ட், உடம்பு முடியாம நான் ஆஸ்பத்திரியில வந்து எப்படி வேலை செய்வேன் நானு? மாமா வந்து ஊடு மாட வேலையை பாரு. ஆமா, இதுக்கு ஹார்ட்டே இல்லை, இது ஹார்ட் பேஷண்ட் தான். ஆளை பாரு ஆளை. இல்லத்த அம்மாச்சி தான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, கட்டில விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரூம்லயே இருக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் வரலங்க. ஆமா நம்மாச்சி சொல்லிடும். நம்மாச்சி எதையும் சொல்லாம இருக்கும். எப்படா டைம் கிடைக்கும் அப்படியே பேச்சு அழுங்காம குழுங்காம உட்கார வைக்கலாம்னு நினைக்கேன். உங்க அம்மாச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன, அது வேலை எழுத்து படி செஞ்சாதான் தெரியும். நான் எல்லாம் பூரா வீட்டுல எழுத்து படி செஞ்சுக்கிறேன். பத்தா பிறகு எங்க அம்மா வயசான நேரத்துல அவங்க வேலை செஞ்சு கிடக்காங்க. எங்களுக்கு தான் தேவையா? பிரச்சனை இல்லாத மருமக மாசம் ஆயிட்டாருன்னு சொல்லி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசவா? அந்த வேலையை பாருமா. எத்த நீங்க ஹார்ட் பேஷண்ட் இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. திடீர்னு ஹார்ட் வெடிச்சிரும். அப்படியேவும் வெடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், மண்டையை போட்டுருவீங்க. அதான் இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்க. நீங்க போங்க, நான் பரம அனுப்பிச்சு வைக்கிறேன் வேலை செய்யறதுக்கு. என்னது கோவப்பட்டா ஹார்ட் வெடிச்சிருமா? இவன் புது கதை சொல்றா. உண்மையிலே வெடிச்சிருமோ? நம்ம அப்பனா அதிகமா கோவப்படக்கூடாது. வெளியில கோவப்பட மாதிரி நடிக்கணும், உள்ள கோவமே படக்கூடாது. பாக்கியம் நம்ம பல்லாண்டு வாழணும்படி. ஏ சின்ன பொண்ணு, நீ வேணுன்னே தானே அத்தை எத்துன? ஆமாடி, அது கடக்கு லூசு, அது ஒரு ஆள்றான்னு. இதெல்லாம் இப்படித்தான் கலாய்க்கணும், வேணுன்னே அடியே போடணும். இனி பேசாம இரு. உன்னைய மாதிரி நான் போறேன், உன் நைட்டியை கொடு, நான் போட்டுக்கிட்டு போறேன் கிச்சன்ல. இதுக்கு போய் உதவி செய்யன்ற பேர்ல இது சும்மா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன்டி. ஆமாடி, இந்த அத்தை அப்படிதான் பண்ணுது. எரிச்சலா இருக்கு. எனக்கு கோவமா தான் வரும், ஆத்திரமா வரும். அப்படியே நங்கு நங்கு நங்குன்னு மண்டலே கொட்டணும் போல இருக்கும். இந்த நம்ம அம்மா இருக்குதே, அப்பா உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் மதினி விசுவாசமா விசுவாசமா இருக்காங்கடி சாமி. அண்ணனுக்காகன்னு சொல்லியே இவங்களுக்கு இடம் கொடுத்து தள்ள தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. அதனால அந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பண்ணுது. என்னெல்லாம் விட்டு அடி நொறுக்கிடுவேன். அம்மாக்காண்டி பேசாம இருக்கேன், மாமாவுக்காண்டி பேசாமருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்ல, அதை கவனிச்சு விட்டுருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நான் தான் உங்க சின்ன பொண்ணு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் பரம பேசி தான் கேட்டிருப்பீங்க. நான் உங்ககிட்ட பேசினதே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் முத்தமிழ் செல்வி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ராகவா குட்டி எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாய்ங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிறேங்க. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனானு அழுத்துங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க.